வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மோட்டிச்சூர் லட்டு. இது நம்ம பூந்தி லட்டு பண்ணுற மாதிரியே தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு இதை கட்டாயம் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1.5 கப் கடலை மாவு, கடையில் வாங்கின கடலை மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி போட்டுக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ரவை, அதையும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா. அப்போ தான் நம்மளுக்கு பூந்தி உப்பிண்டு வரும். ஃபுட் கலர் நான் ஒரு பிஞ்ச் சேர்த்துருக்கேன். இது பூந்திக்கு போடுறது தான். இது ஏன் போடுறேன்னு கேட்காதீங்க. நான் ஆர்கானிக் ஃபுட் கலர் தான் சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா பூந்தி எல்லோவா மஞ்சள் பொடி கூட சேர்த்து பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு தண்ணி விட்டு நம்ம ஒரு கட்டி இல்லாதக்கு நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு மாவை நம்ம கரைச்சிக்க போகிறோம். ஸோ நீங்கள் முதல்ல தண்ணி விட்டு கொஞ்சமாக கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறமா தண்ணியை சேர்த்துட்டு மாவை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கொஞ்சம் கூட கட்டி இல்லாதக்கு நம்ம ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிண்டாச்சு. உங்களுக்கு வேணும்னா மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ நம்ம எண்ணெயில் இதை பொரிக்க போகிறோம். இந்த மாதிரி கண் வச்ச ஓட்டை கண் இருக்கிற இதில் ஒரு கரண்டியில் மாவு எடுத்துட்டு இப்படி தோசை வாக்குற மாதிரி சர்க்கிளாக தேய்ச்சி விட்டோம்னா இந்த மாதிரி பூந்தி அழகாக விழுந்துடும். அதில் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே நம்ம எடுத்துடலாம். ஃபுல்லாக கிறிஸ்பியாக நம்ம காரா பூந்திக்கு எடுக்கிற மாதிரி இருக்க வேண்டாம். சாஃப்டாக இருக்கும் போதே நம்ம இந்த ஸ்வீட் பூந்திக்கு எடுத்துடணும். இந்த மோட்டிச்சூர் லட்டுக்கு இதே மாதிரி எல்லா பூந்தியும் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1.25 கப் சர்க்கரை சேர்த்துட்டு அதில் 1.5 கப் தண்ணி விட்டுன்ட்டு நம்ம சர்க்கரை பாகு பண்ண போகிறோம். ஒரு கம்பி பதம் வரணும். இந்த ஒரு கம்பி பதம் எப்படி வரும், அந்த மாதிரி சுகர் சிரப்போட ஒரு டீட்டெயில்டு போஸ்ட் ஜெயஸ்ரீஸ் கிச்சனோட வெப்சைட்டில் போட்டிருக்கேன். அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அழகாக ஒரு கம்பி பதம் வந்துடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் த ஃப்ளேம் அண்ட் ஆட் இந்த பூந்தி பொரிச்சு வச்ச பூந்தியை நம்ம சேர்க்குறோம் இதில். ஸோ இப்போ இந்த நம்மளுக்கு நார்மல் பூந்தி கரண்டியில் பண்ணனால நான் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. அது என்னங்கிறது அப்புறமா நான் சொல்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மில்க் மசாலான்னு ஒன்று கிடைக்கும். நம்ம அதோட ரெசிபி கூட ஜெயஸ்ரீஸ் கிச்சனில் இருக்குது. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது இதுக்கு பயங்கர அமேசிங் ஃப்ளேவர் கொடுக்கும். இதோட 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூந்தி நம்ம நார்மல் பெரிய கண் இருக்கிற இதில் தான் போட்டிருக்கோம். ஆனால் மோட்டிச்சூர் லட்டுக்கு ரொம்ப பொடிசாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாதி போர்ஷன் பூந்தியை எடுத்து அரைச்சிக்க போகிறோம். நம்ம ஜஸ்ட்டு ஒரு வாட்டி மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் தான் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அரைச்சிக்க வேண்டாம். அதோட இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற பூந்தியும் நம்ம இதில் போட்டுக்கலாம். அரைக்காத பூந்தி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அங்கங்கே இந்த முத்தாகவும் இருக்கும், இதுவாகவும் தெரியும். இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் பாதாமும் பிஸ்தாவும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மெலான் சீட்ஸ் கிடச்சிதுன்னா அது கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லட்டு பிடிக்க வேண்டியது தான். கை ஈரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கையில் லேசாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவாமையே நல்லா தான் வரும் இது. ஸோ இது நெய்யே போடாதனால இது ஒரு வீகன் இண்டியன் ஸ்வீட் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி லட்டு பிடிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா பூந்தியும் நம்ம லட்டாக பிடிச்சிக்கலாம். ஸோ 15 லட்டு வந்தது இந்த ரெசிபிக்கு. இது நல்லா ஒரு 4 நாளைக்கு வெளியில், 2 நாளைக்கு ரூம் டெம்பரேச்சரில் வச்சு 4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். நல்லாவே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஜெயஸ்ரீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.